ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை என்னவென்றால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான ஜனங்களாய் நாம் பிரியப்பட வேண்டும். இரண்டாவது, அப்படி அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தால் கனம் பெற முடியும். எப்படி கனம் வரும் என்றால், அவர் நம்மை சிநேகிப்பதினால். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனையை ஏங்குகின்றோம் அல்லது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்து கொள்ள பிரயாசிக்கின்றோம். இந்த வேளையில் எதை பிரயாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நடக்கையின் மூலியமாக இருக்கும் பொழுது, நம்முடைய சிந்தனையின் மூலியமாக இருக்கும்பொழுது அவருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாக இருப்போம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஐ ஷுட் பி a friend for Jesus. I should behave in the way that Jesus loves me. நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கனம் பொருந்திய வாழ்க்கையாய் மாற்றுவார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கின்ற கனத்தை விட அதிகமான கனத்தை கொடுத்து உங்களை உயர்த்த கர்த்தருடைய அன்பு சிநேகம் உங்கள் மேல் அதிகமாக இருக்கின்றது. அதை சுதந்திரித்து கொள்ள இன்று அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Amen. Hallelujah. God bless you all.